ஹாய், ஹலோ, வணக்கம். குயில் கூவும். கண்டிப்பாக குயில் கூவும்போது அதில் நம்மளால் குற்றம் காண முடியுமா? குயில் கூவுறது எவ்வளோ இனிமையாக இருக்கும். நம்மளால் அதிலலாம் அது என்ன குத்தம் பண்ணுது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தானே? ஸோ அப்படித்தான் ஒரு இனிமையான நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய இசையில் ஒரு இசைக்குயில்கள் வந்து கூவி கூவி குரல் இனிக்க வைக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாட்டு. இது நம்ம முருகர் தெய்வம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். ஒரு இறைவன் சம்மந்தப்பட்டக்கூடிய ஒரு பாடல். இதில் நம்ம சுசீலாம்மா பாடியிருப்பாங்க பாருங்கள். இந்த பாட்டு, ஐயோ! இந்த பாட்டு எனக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த உலகமே அழிஞ்சாலும், அழியும் வரையில் இருந்தாலும், அழியாமல் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக குரல் தான் இந்த சுசீலாம்மாவோட பாட்டு. என்ன பாட்டுன்னா, சரவண பொய்கையில் நீராடி உண்மை தந்தருள் என்றே முருகனிடம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. தெய்வத்துக்காக பாடிய ஒரு பாட்டு. எனக்கு இந்த பாட்டு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்குறது தப்பில்லை தானே. எந்த மதமாக இருந்தானே பாட்டு நல்லா இருந்தால் நம்ம கேட்குறதுல தப்பே கிடையாது. நான் முக்கியமாக தமிழ் வரிகள், தமிழ் பாடல்கள் ஏன் எடுக்கிறேன்னா, இதை அழியக்கூடாது. நம்மளால் ஒரு 2, 3 பேரை கேட்குறாங்களா, அதுக்காகத்தானே தமிழ் பாடல்களை அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். காலங்களில் இது போன்ற தமிழ் வரிகளும் இனிமையான குரலும் கண்டிப்பாக கிடைக்காது. இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தமிழை கொண்டு போகணும். அதுதான் என்னோட ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். இதில் எனக்கு பிடித்தமான ஒரு இன்பமான ஒரு வரி. நமக்கு கஷ்டம்னா அந்த சாமிக்கிட்ட தானே போவோம். நீங்கள் முருகர்கிட்ட போவீங்க, இயேசுக்கிட்ட போவீங்க, நாங்கள் அல்லா கிட்ட போகிறோம், அப்படி தானே. ஸோ நமக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை பயபக்தியோட ஒரு ஆண்டவன்கிட்ட சொன்னேன், ஒரு அஞ்சுதலை. ஆனால் அந்த ஆண்டவன் தந்தான் ஆறுதலை. நம்ம பயபக்தியோட அவங்கக்கிட்ட வந்து நம்ம கஷ்டத்தை சொல்கிறோம். அவங்க நமக்கு வந்து ஆறுதல் கொடுக்குறாங்க. நல்லவர் என்றும் நல்லவரை, மனம் துயரத்தின் உச்சத்தில் தள்ளாத படாத வரை. உண்மைக்கு இந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டு முருகரை, அந்த சாமியை வணங்கக்கூடிய நிறைய பக்தர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். ஆறுதலுக்காக தேடக்கூடிய ஒரு வார்த்தை இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். இதில் சுசீலாம்மாவோட குரலும் ஒரு தெய்வீக குரல் தான். என்னை பொறுத்தளவுக்கும் நம்ம முருகர் சாமி இருக்காங்களா, அவங்க அருள் கிடைச்சா தான் இப்படி ஒரு பாட்டு சுசீலாம்மாவால் பாட முடிச்சிச்சு. அது ஒரு இறைவன் கொடுத்த வரம் தானே. அதில் நம்ம கேட்கக்கூடியது நம்மளும் ஒரு செய்த ஒரு பாக்கியன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பாடல்கள். நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு தேவகானம் கூட இந்த பாடலை சொல்லலாம். இந்த பாட்டில் நடித்த அந்த சந்திரகாந்தா, இவங்க ஒரு அற்புதமான ஒரு நடிகை. அப்படியே குளித்து முடித்த அந்த சரவண பொய்கையில் நீராடுவாங்க. இவங்க யார் தெரியுமா? நம்ம கரகாட்டக்காரன் படம் இருக்குல்ல, அதில் கனகாவுக்கு அண்ணன் நடிச்சிருப்பாங்கள்ல, சண்முக சுந்தரம். ஸோ அவங்களோட தங்கச்சி தான் இந்த படத்தில் நடித்தவங்க. எவ்வளோ பாருங்களேன். நான் இந்த பாட்டை நிறைய வருடங்களாக கேட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இனிமையை, ஒரு தமிழோடு விளையாடக்கூடிய அந்த இனிமை. கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும்போது எங்கள் தமிழ் அழியாது. எங்கள் தமிழோட தாகம் தீர்க்க வந்த தாயே உன்னை வணங்குகிறேன், இந்த உயிர் உள்ளவரை. அழகான இந்த பாட்டை எல்லோரும் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே. இந்த பாட்டை நான் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன்னா, உங்கள் மனசும் உங்கள் உடலும் அப்படி குளிர்ந்து உங்கள் முருகசாமியோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடச்சி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் வேண்டிக்கிறேன். ஓகே, பாய்.